என்னடா எதிர் சிரிப்பு? நீங்க சிரிச்சா நானும் சிரிப்பேன். நான் சிரிச்சா நீ சிரிப்ப. நீ சிரிச்சா ஒண்ணு அவனை சொல்லி நீ அடிப்பியா? நீங்க சிரிச்சா நான் சிரிப்பேன். சிரிப்பேன். நீங்க சாப்பிட்டா நானும் சாப்பிடுவேன். நீங்க தூங்கினா நானும் தூங்குவேன். ஆனா நீ செத்தா நான் சாவ மாட்டேன். அது மட்டும் ஏன்டா இருக்கு? நீ சொல்றது சரிதான்டா மந்திரி. பிறப்புன்னு பிறந்தவங்களுக்கு ஒரு நாள் இறப்பு உண்டு. அந்த இறைவன் இது யானு கேட்டியா மண்ட கூதி? அப்ப நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் சொல்லி தெரியுமா? என்ன உன் மொண்டாட்டி கையடங்களுக்கு தெரியாது? ஏன்டா உன்னை பார்த்தா என் மொண்டாட்டி உன் பக்கத்துல வந்து இப்போலடா என்னங்க போச்சுப்பா? மனுஷ மாதிரி தெரியறா, யானை குட்டி மாதிரி இருக்கிற. என் மொண்டாட்டி இல்ல, எந்த பெண்ணு பக்கத்துல போயிட்டு சரி ஒதுக்கி போயிடுவாங்க. இவன் வந்து மந்திரியாரு அப்பதான் கண்ணு தெரிஞ்சா சாமி இவன் நீ அங்க போயிருந்தீங்க மந்திரியா. இந்த மாமன் நான் சபையில் வருகின்ற போது நிறைந்த சபைகளுக்கு அமர்ந்திருக்க சபை நன்றி கலந்த வணக்கம். தேவர் சபை, தேவர் சபை, மன்னர்கள் கூடினால் மன்னர் சபை, மன்னர் சபை. எப்படி சபை தெரியுமா? மழை முடிஞ்சு பின்னாடி அதுக்கப்புறம் உட்கார்ந்து சபை மலர்க்குமா திருச்சபை. இந்த தெய்வத்தின் கிருபை, இந்த தெய்வத்தின் கிருபையினால நேற்று வாழப்பாடி வரைக்கும் நம்ம சேலத்துக்கு அந்த பக்கம் போயிருக்கணும். வாழப்பாடில வந்து இறங்குற வாத்தியார் இன்னைக்கு கூத்துல பாய் ஆகப்பட்ட மலர். ஆமா இவனுக்கு ஒண்டிதான் எல்லாத்துக்கும் இல்ல, இவன் ஒண்டிதான். ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தேகமா. என்னடா ஏமா அதான் நான் சொல்லிட்டுமா? என்னடா சந்தேகம்? உங்களை புக்குல பார்த்த மாதிரி இருக்குதான், பாரதியார் மாதிரி கேட்க. மந்திரி அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நம்மளோட சேலம் மாவட்டம் பாலப்பாடி சிவசக்தி நாணயக்குழு நமக்கு வெங்கடேஸ்வாதியார் தலைமை, வெங்கடேஸ்வாதியார் தலைமையில நம்ம நாடகம் நடந்தேறி வருகிறது. வயசு ஆனா இருந்தாலும் ஆமா சிறிய வயது பிள்ளையாக இருந்தாலும் வேகத்தால தூக்கி போடாத வர ஒருத்தன் தான் நம்மள இத்தனை வேத்த வச்சு பரிபாலம் பண்றாருன்னா அவருக்கு தாண்டா தெரியும். ஆமா ஆமா பணமனா நாயா அழகிறானுவா. நாளைக்கு நாடத்துக்கு விளையாட ஆண்டி அப்படின்னா கும்பிடுறேன் சாமி. அப்படி இருக்க இது என்ன ஒரு மாநகரம் மந்திரி? நான் தூங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஊரு? ஓய் சொல்றா பத்தியா எவ்வளவு அழகா சொல்றாங்க. என்ன ஊரு? தானே இப்படி வா, இப்படி வா. இப்ப என்ன ஊரு? மண்ணாக்கியம்பட்டி என்ற மச்ச நாட்டுக்கு சமமான நாடு. மண்ணாக்கியம்பட்டி என்றால் மச்ச நாட்டுக்கு சமமான நாடு. நாட்டுல அயோத்தின்னு சொல்லலாம்டா. மழை எப்படி பெஞ்சது? அப்பேற்பட்ட இந்த மாநகரத்திலே கைது பண்ண போறது நல்லா பேசுதா. இந்த மண்ணாக்கியம்பட்டி சொல்லக்கூடிய மாநகரத்துல இன்று இரவு நம்மளுடைய நாடகம் நடைபெறுவது யாருடைய அனுகிரகம் மந்திரி? என்னமோ அந்த ஆண்டவன் அருள் செயல். யாருடைய அனுகிரகத்தால் இன்னைக்கு கூத்து நடக்குது? என்னமோ விட்டுருக்கிறாங்க. அதிகமாக்குதான் பூஜை தெய்வத்தின் பேர் என்னடா கூத்து? அதுல ஏகப்பட்ட தெய்வீக எந்த தெய்வத்தை சொல்லுவேன்? குடும்பமே அங்க உட்காந்துக்குது, எல்லா குடும்பமும் ஒன்னாக்குது. ஒரே ஒருத்தர் மட்டும் வர்றோம் பேசுறது பார்த்தா வெங்கடேஷ் நிஜமா சொல்றேன். குடும்பம் ஃபுல்லா அங்க செய்து இருக்கட்டும். ஆனா ஒருத்தர் மட்டும் அங்க சொல்லி கொடுக்கடா. என்ன தெய்வம்? எதுக்காக திருவிழா? மாரியாயி துறைவாதி
மாரியம்மன் திரௌபதி அம்மன் சொல்ற இப்படி என்றால் பூசேரி வேற புண்டா மந்திர பிறந்த கருமாறி உருமாறி மந்திர பிறந்த ஸ்ரீ மாரியம்மன் இன்னும் திரௌபதி அம்மா என்றால் 5 பேத்துக்கு அழியாத மந்திரி மாஞ்சாலி அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு மாரியம்மனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் பேர் திருவிழா கொண்டாடி இன்னைக்கு ஒரு இரவு கூத்துட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே? மலையை பத்தியா எல்லா தவளையும் பக்கத்துல எல்லாமே இப்ப எல்லா ஊர்லயும் பெய்யுது. இந்த தெய்வம் அப்படி மலையில இருந்தாலும் வரக்குள்ள மலை தான் எல்லாத்துக்கும் அந்த மலை தெரியுமா? நிறைய பேர் தீட்டா இருப்பாங்க, தலக்கா இருப்பாங்க. அதனால அந்த மலை தூத்துல நாளாவது அந்த மண்டை மேல விழுந்துச்சானா எல்லா தோஷம் போயிரும் சொல்லிட்டு அந்த மலை மந்திரி இந்த தெய்வத்தின் கிருவியினால மழை இல்லாத இருக்கக்கூடாது, மழையும் கூத்து தரப்படக்கூடாது. நீயே சொல்றா நீ யாரு பேசல நான் பேசுறேன். அப்படி இருக்க இன்னைக்கு நம்ம என்னடா நாடகம் வச்சிருக்கிறோம்? என்னமோ விட்டுங்கிறாங்க வச்சுட்டாங்க. நாடகம் என்னடா? யாரோ என்னமோ சுந்தரி கல்யாணமா ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு பாகமா வழங்கி வரக்கூடிய அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் சொல்லக்கூடிய நாடகத்துல நான் முதன்மையாக மன்னன் சபையில் வந்திருக்கிறேன். நான் யாரு? என்னாட்ட சேர்ந்தவன்? என்னுடைய நாமதேயம் என்ன? வர்ணா கெமிக்கல்ஸ் துக்கியாமலைத்தை சேர்ந்த அருமை அண்ணார் அவருடைய சொத்திலிருந்து ஜெயச்சந்திரன் அண்ணார் நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவருடைய குடும்பம் நோயற்ற வாழ்வா குறைவற்ற செல்வம் இன்புற்று சுகமாக வாழ எல்லாம் வல்ல பாஞ்சாலி அம்மனை உலகமோ 56 தேசம். 56 தேசத்துக்கு டில்லின்னு சொல்லக்கூடிய அஷ்டாபுர நாடுதான் தலைநகரம். அஷ்டாபுரம் தலைநகரம். டில்லின்னு சொல்லக்கூடிய அஷ்டாபுரத்து 6664 வீதியை யாக சக்கரவர்த்தியாக ஆண்டு வரக்கூடிய நான் தான் துரியோதனே. டெல்லி ஆளுக்கு நீட்டாண்ணா. ஆமாடா நீட்டா மோடியா? டேய் இப்ப நடப்பது மந்திரி யுகமோ 4 தெரியுதா கலியுகம் தெரிஞ்ச தெரியலன்னு கேட்டா இந்த உகத்துல அவர் ஆடுறாரு. ஓஹோ திரையிலா உகத்துல மன்னர் காலத்துல இந்த துரிய மன்னராகி நான் ஆண்டு வந்ததா இல்லையா? இது சிம்பிளா 2 வார்த்தை முடிச்சிடலாம். ஆமா இப்ப வந்து புதிய டெல்லி. இந்த புதிய டெல்லியில பார்த்தா சொன்ன மாதிரி எவனாலும் பிரதமர் ஆகலாம். ஆனா பழைய டெல்லி இவரு ஆள்றது. சொல்லுங்க இப்ப என்ன? அப்படி அஷ்டாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்கொடி துறையினாக இருந்தாலும் என் கொடியோ அரவக்கொடி. என்னங்க ஏங்க என் கொடியோ பாம்பு கொடியடா. பாம்பு கொடி
என்ன பாம்பு சாமி? என் கொடியோ அரவ கொடி, என் முடியோ வணங்கா முடி, என் சரீரமோ வெங்கல சரீரம்னா வெங்கல சராசரம். சரி இவ்வளவு சொல்றே சாமி. ஏன் சரி காலைல பஸ்ல ஓடியாந்து கீழே விழுந்த? அதுக்கு அப்படி பேசணும். தங்கத்திலேயே ஒரு மனுஷன் இருந்தாலும் தவறி விழுவான். வாடத்துக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். ஆமா. வாடா சீக்கிரம் வந்து பஸ் நின்னு கூட ஏறலாம்ல. ஓடியாந்து சூட் கேஸ தூக்கி யாருனா பாரு. சூட் கேஸ் கடைசியா பார்த்தா இவன் மேல கீழே. ஏன்டா அப்படி இல்லடா. மழை பெஞ்சு கொஞ்சம் சேத்துல கால வச்சுட்டேன். படியில வைக்கும் போது வலி விட்டுருச்சு. அவனை பார்த்துட்டேன். ஏண்டா பாத்ரூம் எல்லாம் வைக்கல கரெக்டா தானே வைக்கல. அப்படி மந்திரி அச்சாபுரத்து ஆண்டவரைக்குடி அரவக்கொடி துரியனாக இருந்தாலும் 56 நாட்டுக்கு பேரரசன் தான் துரியோதன். 56 நாட்டுக்கும் பேரரசன் துரியோதன். இந்த அச்சாபுரம் சொல்லக்கூடிய சாமராஜ்யத்தில் இந்த துரியனை நடத்த என் தாய் யாரு, என் தந்தை யாரு, எங்க அம்மாடா. இருந்தாலும் நான் கேட்க என்ன நான் முதல்ல வந்தேன். நீ வந்த என்னடியா மந்திரி என் பார்த்த பஞ்சன் ஒரு வார்த்தை கேட்டியா? மந்திரி இப்ப யார் நான் சொன்ன பின்னால தானே என்ன பத்தி தெரியுது. மீசைய பத்தி தரகுறையா பேசிட்டு இருந்தீங்க. ஐயா நேசராஜ சங்கம தலித்து வந்து தங்கமா. இந்த துரியனுடைய பாதத்தை படிந்தபடினால் பல்லாண்டு கல்காவாரி விட்ட புல்புண்டல் வரைக்கும் எனக்கு அரசாங்க அஷ்டாபுரத்த மந்திரியாக வாழ்ந்திருப்பேன். ஐயா உங்கள் வார்த்தையும் இந்த பாக்கியம் அப்படியே எங்க போகிறோம். ஐயா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? என் தாய் தந்தையை சொல்லுகிறேன். உங்களை கட்டவங்க யாரு? தாயாரு இருக்கட்டும் பரவாயில்லையா மந்திரி அப்படி இருந்ததாலே கூட வச்சிட்டு இருக்கிறேன். இல்லன்னா எனது ஈடு எதுவுமே நடக்காதுங்க. அப்படி மந்திரி நான் துரிய மன்னனாக இருந்தாலும் என்னை இன்றெடுத்து என் தாய் யார் தெரியுமா? தாய் யாருங்க? எங்க அம்மா காந்தாரிடா. எங்க அம்மா காந்தாரி. உலகத்துல எத்தனையோ தாய்க்கலாம். ஆனா உங்க அம்மாளுக்கு காந்தியரி போச்சு என்கிட்ட சொல்றப்பா. காண்டா எங்க அம்மாவுக்கு காந்தாரின்னு சொல்றேன். காண்டா ஓ காந்தாரி அம்மா. ஆமா விளக்கமா சொல்றா. விளக்கமா என் தந்தையோ திருநாட்டிய மன்னன். எங்க அப்பா யாரு? திருட்டுக்குடி மன்னன். யாண்டா 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 திருநாட்டிய மகாராஜா. அப்படி திருநாட்ட மகிமை. ஏன்டா அடி ஒரு மாதிரி அண்ணன் தம்பி வர மாட்டான்னு சொல்லி வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாங்க. வாத்தியார மீறினா கை தான் வைப்பாங்கள. அது மாதிரி ஒரு அடி அடிச்சாதான் கரெக்டா சொல்லுவாங்க. என் தந்தை திருநாட்டிய மன்னன்
எங்க அம்மா காந்தாரி. அப்படி காந்தாரி வயித்துல நாங்க எத்தனை பேர் ஆண் பிள்ளை பிறந்தோம். வசனம் கரெக்டா பேசணும் அதுக்கு உண்டு. நாங்க ஆண் பிள்ளைகள் ஆண் மன்னர்கள் எத்தனை பேர் பிறந்தது வந்து இப்பெல்லாம் சொல்றீங்க. நான் என்னன்றேன், என்ன நீ பிறந்தது ஒண்டித்தானா இல்ல கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? சிரிக்காதடா, துரைய நான் என் முதல் என் தம்பி விகடன் கட நாங்க கௌரவ மன்னர்கள் ஆண் பிள்ளைகளோ 100 பேர் தான். 100 பேர். எத்தனை பேரு? 100 பேர். 100 பேர் நாங்க பிறந்திருக்கிறோம் அம்மா வயித்துல. இருந்தாலும் இன்னொரு சந்தேகம், எப்படி இப்படி எல்லாம் பிறந்தாங்க 100 பேர் சொல்லி சொல்றீங்க? கூட என்ன படுப்பிள்ளைங்க பிறந்துக்கிறாங்க போயிருமா? என் தாய் வயிற்றுல மந்திரி கடைசியா தூசினால் உருவான அருந்தல முதல்வி அழகு செல்வி எங்களுக்கு 100 பேத்துக்கு ஒரே தங்க துர்ச்சடையடா, ஒரே தங்கச்சி மந்திரி. ஊசியில போறது சொன்னோன்னா அவனுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. சொன்ன வரைக்கும் சந்தோஷம். அப்படின்னா எனக்கு நீ மச்சான் மாதிரி ஆகுது. எப்படிடா சொல்ற? உன் தங்கச்சி கட்டி கொடுத்தா ஏன்டா என் தங்கச்சி நீ கட்டிக்கிறியா? ஏங்க எதனால மந்திரி அப்படி என் தங்கச்சி? எதுல நீ கேவலமா நினைக்கிறேன்? எங்க தாத்தா உங்க தாத்தாக்கு மந்திரி. சரி, ஆமா. எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு மந்திரி. ஆமாடா மந்திரி. இன்ன வரைக்கும் நான் மந்திரி. எனக்கு நீ மந்திரி. இந்த கேட்டை இழுத்து இவ்வளவு சாத்திரம் எல்லாம் நீதான்பா. எல்லாம் சாத்திரம் தானே. அதனால 3 தலைமுறை சாத்திரம். ஏன் உங்க பாப்பால விட்ட நான் சாத்த மாட்டேனா? ஓ, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு. வேணாம், எனக்கு வேண்டாம். ஒரு அடியில வேண்டாம்னு சொல்றேன். இல்ல. சரி, பரவாயில்ல. ஆனா என் தங்கை ஆகிய துச்சடை என்னாட்டு மன்னனுக்கு கொடுத்திருக்கிறேன். சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஜைந்தோ மகாராஜருக்கு தங்கையை கொடுத்து சொல்லி விட்டு. ஏன் அவளை தூரம் கொடுத்துட்டு என்ன ஏங்க யாருன்னா நான் என்னன்றேன், கூட பிறந்தவங்களை வந்து அப்படி கட்டி கூட கூடாது. என்ன மந்திரி? நாமளே பக்கத்துல வச்சுக்கணும்ன்ற. உள்ளூர்லயாவா? லோக்கல் வச்சாதான் ஃபுல்லா உன் குடும்பம் அப்படித்தான். ஒண்ணும் இல்ல பாரு, அவன் பாப்பால நான் வச்சுங்க. யாரு சொல்றீங்க? மச்சான் மச்சான். உனக்கு மச்சான், எனக்கு யாரு? இல்ல அவங்க பாப்பால வச்சுக்கிறா அவனுக்கு உனக்கு மச்சான். உனக்கு மச்சான் எனக்கு யாரு தெரியுமா? சொந்த சித்தப்பன். அவங்க பாப்பால வரமாட தெரியாத கூதி மகன். எங்க ராஜ பரம்பரையில இப்பெல்லாம் முறை தவறி போக மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா? நாம பெத்து எடுத்து நிலத்துக்கு எடுத்து பண்ணி எங்கேயோ ஒருத்தனுக்கு எல்லாம் ஊட்டி வளர்த்தி நல்ல மாதிரி அமுச்சு விட்டு பிள்ளை அடி வாங்கி வீட்டுக்கு வரத்துக்கு நாம ஏன் வேணுமா? நான் என்ன நடக்க மாட்டாதோ சித்த பொண்ணு பொண்ணு கட்டு கதையா இருக்குது உங்க கதை. நீ மட்டும் பாத்ரூம்ல நோக்குனே. அப்படி என் தாய் காந்தாரி தந்த சொல்லாட்சி ஒன்னாக இருந்தார் மந்திரி. எனக்கு சரியான நேரத்தை எதிரியான்னு கேட்டியா? யாரா இருந்தாலும் சரி, என்னைக்குமே யாரும் எதிரிலாம் கிடையாது. ஒண்ணுல ஒரு நிலம் வாங்கினான்னு வச்சுக்க, உடனே பங்காளி கம்மனுக்கு மாட்டான். ஆமா, பதம் பார்த்து வெட்டணும்னு நினைப்பான். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுன்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுக்காரி கம்பெனி இருக்க மாட்டான், அவரை கிளப்பி விட்டுருப்பான். அது மட்டுமா? அப்பதான் வந்து சொன்ன மாதிரி ஏதோ எங்க ஒண்ணு பெங்களூரோ இல்ல ஒரு மெட்ராஸோ இப்படி போயிட்டு கக்கூசி கலவுறானோ லாரிக்கு கிளீரா போறான்னு தெரியாது. அப்பதான் வீடு கட்டலான்னு அப்பதான் அந்த வீட்டை இடிச்சிட்டு ஆரம்பிப்பான். சரி, அவனுக்கு கம்மனுக்குமா வீடு
அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த பக்கம் தேக்கிட்டு வராத மாதிரி முள்ளு போட்டுருவோம். அதுக்குதான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம பிறகு போறது ஒண்ணுதான், ஒரே வாழ்வு. இறக்கு போறது ஒன்னேதான், ஒண்ணுதான். அதுக்குதான் சொல்றேன் போறாம பிடிக்க கூடாது. ஓ ரா மை அப்படின்னு அப்படி இப்படி எழுதி. ஆனா அவங்கள போல உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், சேர்த்தலாம். உண்மைதானே? போராமப்படக்கூடாது. ஆமா தானே? கரெக்ட். ஓ ரா மை எங்க போய் சேர்த்துறான். அந்த போறாம என்ன பண்ணு பாரு. ஓ ரா மை அப்படின்னு எழுதிட்டு அப்படி தலைகளை இப்படி படிச்சுட்டு வா. மை ரா போ மயரா தான் போகும். சொன்ன சரியாதான் வந்திருக்குது. அப்படி எந்த தந்த திருநாட்டிய மன்னனாக இருந்தாலும் எனக்கு சித்தப்பாமா 2 பேர் மந்திரி. யாரு? பாண்டி முதல்ல சொல்ல 2 பேர் எனக்கு சித்தப்பா. மூன்றாவது சித்தப்பா மகாராஜனுக்கு பெண்ணு பிள்ளை கிடையாது. எனக்கு நாடு ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லிட்டு என் மனசுல இருக்கிறார். ஆனா 2வது சித்தப்பாவாகிய பாண்டியராஜனுக்கு திருமணம் செய்தார்கள். குந்தாதேவி, மந்திராதேவி. குந்தி வயிற்றுல தர்மன், பீமன், அர்ஜுனன். மந்திராதேவி வயிற்றுல நகலன், சகாதேவன். இப்படி 5 பேர் பிறந்தாளுங்க. 5 பேரும் மந்திரி. இந்த அஷ்டாபுரத்துல பாடசாலையில நாங்க 100 பேரும் என் சித்தப்பா பிள்ளைங்க 5 பேரும் பாடசாலையில பாடம் படித்து வந்தோம். அப்படி பாடம் படித்து வருகின்ற போது பாடம் மட்டும் கிடையாது. அப்பெல்லாம் என்னென்ன தெரியுமா? யானையாச்சம், குதிரையாட்டம், வில்வித்தை, அன்பு பரிசு, ஆயுத பரிசு, கதை சண்டை, வால் சண்டை. ஆமா, அதெல்லாம் கத்துக்கொள்ளணும். அப்படி கத்துக்கிட்டு இருக்கும் போது எந்த பயிற்சி வச்சாலும் சரி, 5 பேரு பாண்டவர் தான் ஜெயிப்பானுங்க. நாங்க எல்லாம் தோர்வடைஞ்சே போய்விடுவோம். ஆமா, யானையாட்டம், அப்புறம் வில் பயிற்சி, அன்பு பயிற்சி, கதாய பயிற்சி, சண்டை, வால் சண்டை, குத்து சண்டை. அப்படி இதெல்லாம் நாங்க கற்று வந்த மந்திரி. ஆமா, அப்படி கற்று வந்தாலும் எந்த விளையாட்டுல இருந்தாலும் சரி பாண்டவர் 5 பேர் தான் ஜெயிப்பானுங்க. ஆனா நாங்க 100 பேர் தோல்வடைந்து விடுவோம். ஒரு நாள் பந்து விளையாடும் போது 5 பேரை ஒரு பக்கத்துல நிக்கிறானுங்க, நாங்க 100 பேர் ஒரு பக்கம் நிக்கிறோம். அங்க கருவூச்சி நீமராக பண்றோம். அங்கிருந்து பந்து அடிச்சு விடுறான்னா அந்த பந்தை நான் தான் திருப்பி அடிக்கணும். எப்படின்னா வீமனுக்கு எனக்கு தான் சரி பலம். அப்படி அவன் அடிக்கிற பந்த வீமனுக்கு பந்த திரும்பி அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா என் தொலை கொண்ட தம்பிமார் 99 பேரும் பதையா சாயிறானுங்க. என்ன காரணம் தெரியுமா? அவன் அடிக்கிற பந்தோடு வந்த காத்திலேயே என் தம்பிமார் சாஞ்சி போறானுங்க. அப்பதான் உள்ளத்துல வினைய வச்சேன். ஏன்டா இன்னைக்கு பந்தடிக்கும் போதே பந்த நான் திருப்பி அடிக்கிறேன், தம்பிமார் காத்துல சாயிறானுங்கன்னா இன்னைக்கு 5 வயசுல அண்ணன் தம்பிங்க 10 வயசான என்னைக்கான பங்காளி அவன் நாட்டு பகல் வீட்டு பக்கம் வரலாம். ஆமா, நீங்க பாருங்க, நீ அவ்வளவு தூரம் யா போற முந்தா நேத்து சத்தியமா உண்மை சொல்றேன், சாமி சத்தியமா சொல்றேன். எங்க அண்ணனுக்கு எனக்கு சண்டை. இடத்த பிரிச்சிடலாம், ஒண்ணும் தேவை கிடையாது. ஊருக்காரனை கூப்பிடாது. ஊருக்காரன் 10 பேர் வருவான், 10 பேர் திண்டு போயிருவான். ஆமா தம்பி, அது இல்லாத நம்மளுக்கு அசிங்கம், நம்மளுக்கு அசிங்கமாயி போயிரும். நான் என்னன்றேன், யாரு பேச்சும் கேட்காது. எப்ப நிலத்துக்குன்னு வந்தியோ ஒண்ணு நீ வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி குடுத்துட்டு வந்துட்டுங்க. ஏன்டா அவ்வளவு பெரிய மனுஷன் உனக்கு? உனக்கு எவ்வளவு பிடிக்கிறிய புடுறானே கவுத்து அவனே பிடிச்சான். என்னது எவ்வளவு உனக்கு வேணும் பிடிச்சிக்க, பிடிச்சி அளந்து எடுத்துக்க. தாங்க கல்லு நட்டுட்டு வீட்டுக்கு வரேன். சரி, நாடத்துக்கு வந்துட்டுங்க முந்தா நேத்து திருப்பி போய் பாக்குறேன், கல்ல வந்து மாத்தி நட்டுங்கிறாங்க. தேவையா பையன் பெரிய மனுஷன் பண்ணி எனக்கு கம்மியா இருந்த விட பரவாயில்ல தம்பி, உனக்கு நான் சேர்த்து விடுறேன் எடுத்துக்கான்னு கொடுத்துருக்கிறேன். அதுலயும் நான் எல்லக்கல்ல மாத்தி நடுறான். போனா போகட்டும், நம்ம தம்பி தாங்க. ஆமா, ஆனா சித்தப்பமாக்கு பெரிய மக்கத்தான். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் சரி தம்பி இதை எடுத்துக்கா போடா போனா போய் போய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா யார பின்னாடி சொன்ன மாதிரி அப்படிதான் யார பின்னாடி அதே மாதிரி சொல்லிக்கிறான். சரி, யாருக்கு எங்க தம்பிக்கு யாரும் ஒப்பந்துறாங்க. ஏன்டா விட்டு கொடுக்குற? ஏன் விடுற? சரி பாகமா பிரிச்சிங்க. என்ன வரைக்கும் உன் ஒன்னும் உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு என்னை சொல்லிக்கிறாங்க. அப்படியா? நான் ஏமாத்துவேனா சாமி? கவடத்தை காரால நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி யாரும் அங்க கோர்ட்ல கேஸ் போடுறான், அங்க போறான் இங்க போறான்னு போவாத. உனக்கு நிலந்தானடா வச்சுக்கதான் வச்சுக்க. சரி, ஆனா எங்கேயும் போக கூடாது.
உடனே அதுக்கு முன்னாடி யாரும் இப்படி போற ஓட்டு சொல்லிக்கிறேன் அக்கா அப்படி போறவங்க யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க சொன்ன உடனே அந்த பேச்சை கேட்டு வந்து இங்க பாரு மாடுக்குது தென்னை மரம் இருக்குது எல்லாமே இருக்குது தானே எனக்கு தென்னை மரத்தை கூடுறாங்க என்கிட்ட அப்படியே உட்காந்துக்கு நான் என்ன தம்பி கேப்பார் பேச்சு கேட்க கூடாது பாப்பாரு மூத்திரத்தை குடிக்க கூடாது நான் ஒண்ணு சொல்றேன் தென்னை மரம் வேணுமா ஒண்ணும் தப்பு இல்ல நீ எடுத்துக்கோ ஆனா எடுத்துக்கிட்டு எப்படி தெரியுமா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் நாளைக்கு உனக்கு வந்தவ யாருன்னா ஒரு கேள்வி கேப்பா மானா தம்பி அடிமரத்தை நீ வச்சுக்க கோண மரத்தை எனக்கு கொடுத்துறாங்க பரவாயில்லையே எங்க தம்பி வாங்கி தண்ணி ஊத்துறது நீ தென்னை மரத்தை வச்சுக்கன்னு சொல்லி சொன்னா சரி உடனே சொன்ன உடனே அவன் வச்சுக்கணும் அப்படியே வாங்கி தண்ணி ஊத்துறது தண்ணி கட்டுறான் அப்படி தண்ணி கட்டணும் உடனே யூரியா போடத்தேனா உரம் போடத்தே எருவு போட்டு சும்மா சரியான காய் சரி நீ பாத்ரூம்ல பாத்தல அப்படி காய் நல்லா முத்திடுங்க அப்படி பார்த்த உடனே நான் என்ன பண்ண தெரியுமா மாசம்னா நான் பரிசுன்னு போயிடுச்சு யாரோ கேவடியா பையன் சொல்லிட்டுக்கிறேன் எப்படின்னு ஏன்டா நீ வாங்கி தண்ணி ஊத்துற உங்க ஒண்ணு காயை தூக்கி போய் மண்டியில போட்டுறனா ஏன்டா உனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதை தூக்கி வந்து கோடையில போட்டு வெட்டிட்டு மரத்தையே வெட்டி அப்ப நான் கேட்டேன் ஏன்டா என் கொடை மரத்தை வெட்டிட்டு பரவாயில்ல இனிமேல் அப்படிலாம் இருக்க மாட்டேன் மாட்டுல பங்கு கூறாங்க ஓ மாட்டை பிடிச்சிக்கலாம் நான் என்னன்றேன் மாட்டை போய் பிரிக்க முடியுமா ஒரே மாடு இருக்குது ஒரு மாட்டை என்ன பண்ணுவேன் எங்க அப்பன் கொடுத்தது நீ குறான்றோம் நம்ம சண்டையை பிடிக்க முடியும் இல்ல தம்பி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் தாகத்தை நானே பிரிச்சு கொடுக்கறேன் யார ஊர் ஆளுங்களை கூப்பிடாத உனக்கு நம்மளுக்குள்ளே முடிச்சுக்கலாம் நான் என்ன பண்ணேன் வாடா தம்பி என்ன ஏன்னா இங்க பாரு முன் பாகத்தை நீ வச்சுக்கோ பின்னாடி பாகத்தை எனக்கு கொடுத்துறான் மூன்ட்டு போயிட்டான் எங்க தம்பி போசா வைக்கிறது என்ன தவிடு வைக்கிறது என்ன பொண்ணாக்கு வைக்கிறது என்ன இப்பெல்லாம் வாங்கி வைப்பான் ஆனா சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா பாலக்கரம் தூக்கி போய் நான் சொசைட்டில ஊத்திடுவேன் யார் மேல பில்லு ஏறிடுவான் இதை யார சொல்லி கொடுத்துருக்காங்க சரி எனக்கு மாட்டை வந்து வெட்டியதான் அவனு சொல்லிட்டு தலையை வெட்டி போட்டான் அதெல்லாம் மயிறு இல்ல அது மட்டுமா எங்க அப்பா வச்சிருந்து ஒரே ஒரு கம்பெனி என்னது போர்வாடு சரி அந்த போர்வாடை வந்து என்னன்னு கேட்கறான் டேய் உனக்கு கிழிச்சு கொடு எல்லாம் விட்டுறா கிழிக்கிட்டுமா வேணாம் வாணும் அது கிழிச்சு யாருன்னா போத்த முடியுமா முடியாது ஒரு பொறி வந்து கிழிச்சே போத்த முடியுமா போத்த முடியாதுப்பா கேட்கப்பாரா வியாபார பேச்செல்லாம் கேட்டு நீ இப்படிலாம் அழிஞ்சு போவாத நம்ம அனந்தமிங்கடா மாநாடா நான் என்ன பண்ணுதுன்னா தம்பி பகல்லாம் நீ வச்சுக்க என்கிட்ட கொடுத்துறான் இவன் பைசல எந்த ஊருக்குனாலும் இவனை தான் கூட்டி போவாங்க ஒரு பஞ்சாயத்து தலைவன் நான் பாத்ரூம் அடிச்சிட்டேன் டேய் மந்திரி அப்படி பாண்டவர் அன்னைக்கே நான் பகை வைத்து எப்படியாவது இந்த வீரனுடைய அடிக்கு நம்ம தாங்க முடியாது சின்ன வயசுலயே கொல்ல வேணும்னு சொல்லி இந்த காட்டாகப்பட்டது நம்மளை வந்து 90 பேர் சொன்ன மாதிரி நீக்குது சாங்கிதோ ஆனா இருந்தாலும் சிறு வயது இப்போ இந்த வயசுலயே பிடிக்கிறாங்களே இருக்கலாம்னா நம்ம பெரியவங்களான்னா நம்மளை விடுவாங்களா அவன் அடிக்கு நம்ம தாங்க முடியாது எப்படியாவது சித்தனாமலைய பாண்டவர் அடிச்சு பேசி கொல்ல வேணும்னு சொல்லி சாதத்துல விஷம்னு சொல்லக்கூடிய ரஞ்சை கலந்து விஷம் வைத்து சாப்பிடுற சாப்பாட்டுல செத்தாங்களா சாகல மந்திரி சாகலையா போற வழியில பொய்க்குழிய வெட்டி வச்சேன் அதுலயும் சாகவில்லை நினைக்கிற சமுதாயில நச்சு உள்ள நாட்டி வச்சேன் அதுல செத்தாங்களா அதுலயும் சாகவில்லை படிக்கிற பாயில பாம்பை ஏறி விட்டு விஷமாம விட்டு கடிக்க செய்து அதுல செத்தாங்களா அதுலயும் சாகவில்லை பாண்டவர்கள் பங்காளிகளுக்கு இப்படிலாம் பண்ணி சாகலையா சாகவில்லை நான் கேட்கிறேன் என்னடா அவங்க தான் சாகலையா ஆமாடா மந்திரி நீ தான் சாகக்கூடாதா எதிரி சாகட்டும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க சாகலாம் நான் செத்து போறதான் யாரோ ஒண்ணு செத்த சாகாத பாண்டவரை கொல்ல வேணும்னு சொல்லி அரக்கினால் மாளிகை கட்டி 5 பஞ்ச பாண்டவரின் தாயாகிய குண்டாரியாகிய சந்திரமாக அரக்குமாரில் வச்சு நடுராத்திரி உறங்கி கொண்டிருக்கும் போது இரவுக்கிரமாக அடியில தீ வச்சு அடிச்சு அரக்குமாரி அதுவும் சாகவில்லை பாண்டவர்கள் அரக்குமாரி தப்பி விட்டார்கள் சாகாத பாண்டவர் வந்து துரியோதனா நீ பெரிய பிள்ளையா சித்தப்ப பிள்ளையப்பா நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை பாக ஏண்டா எங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை பாதி நாட குடுன்னு கேட்டான் நான் நாட்டை கொடுப்பனா உண்மையானது அதான் இப்பதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன் ஆமா எவனுக்கு என்ன சேரணுமோ அதை கொடுத்துருந்தோம் ஆனா வந்து பங்காளி சொத்தை பாய் அடிக்கிறான் பாரு ஆமா சத்தியமா அவன் உயிரோட இருக்க மாட்டான் என்ன பரம் அப்படி பாண்டவருக்கு மண்ணு கிடையாது காண்டாவனத்தை நானாக காட்டினேன் காண்டாவனத்தை தகனம் செய்து இந்திரனுடைய ஆதரவுனால அங்க ஒரு மணிமண்டபம் கட்டி இந்திரபசுவனு பேர் வச்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் பாண்டவர்கள் அதை பார்த்த நான்
ஒருவன் விடுவனா தனித்தரமாக அழைத்து பாண்டவர்களை நாம அவங்கள வாழ விடுவோமா விடலாமா? விடலாமா தந்திரமாக அழைத்து சூதரால் மகனையாடி சொந்த நாட்டை நான் பறித்து கையால் மகனையாடி நாடு ராஜ்யர் அமிர்த செங்கல் உப்பு சட்டி வரையோடு அணைக்கியும் ஆண்டவத்தை பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம் ஓட்டி வச்சிருக்கிறேன். கானகத்துக்கு போற பாண்டவர் அவங்க இருக்கட்டும். இருந்தாலும் இன்னைக்கு துரியோதனன் எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறேன்னா மந்திரி என் மந்திரியாகிய நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரட்டுமா? எங்கடா என் வீட்டுக்காரிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேங்க. இங்க இருக்குதா? அப்படியா? பின்ன பின்ன எங்கடா இருக்குது? அங்கே இருமா, நான் வரேன். ஆப்பாரமா நான் சொல்லிடுறேன். ஏங்க இப்ப எங்க போகணும்? மந்திரி என் தேவியாகிய பான்மதியை கூட்டிக்கிட்டு வா. எனக்கு பிள்ளைகளோ 2 பேரு. உங்களுக்கு ஞாபகம் படுத்துறதுக்கோசரம் என் வீட்டுக்காரி இங்க வருவாளா? என் ஆண்மகன் யார் தெரியுமா? யாருங்க? மந்திரி 8 தேரை இணைத்து ஓட்டக்கூடிய 8 தேரை நடத்தக்கூடிய இலக்கிர குமாரன் என்னுடைய மகன். நம்ம பையனா? ஆமா. லட்சுமணா தேவி என்னுடைய மகள். அதுக்கும் ஓடுறாங்க. என்னுடைய மூத்த மகனாகிய இலக்கிர குமாரனுக்கு வாலிபனாக இருக்கிறார். என் மகனுக்கு திருமணம் செய்யலாம் என்று சொல்லி நான் ஆசை கொண்டிருக்கிறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷம். கல்யாணம் நம்ம பையனுக்கா? ஆமா. நம்ம பையனுக்கான்றிய உனக்கு எனக்கு என்ன கூட்டா? ஓ, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம். ஆமா. ஐயா அப்படி கிடையாது. என் வீட்டுக்கு காலைல வந்தியா? என் வீட்டுக்கு வந்து என்ன கேட்டேன்? ஏ மந்திரி, நம்ம புடிங்க நல்லா இருக்குதா? ஆமா. நம்ம கிணத்துல தண்ணி ஊடுறீங்களா? ஏன்னா நம்ம ஆடு மேலாக்குதா மாடு மேலாக்குது எல்லாமே கேட்டேன். மந்திரி புளிங்க நிலாக்குதான்னு என்ன கேட்டேன். அந்த புளிங்க உனக்கு எனக்கு கூட கிடைச்சா? அப்படி இல்லைடா. அப்புறம் என்னடா? காட்டை பார்த்து நம்ம காடான்னு கேட்கலாம், மாட்டை பார்த்து நம்ம மாடான்னு கேட்கலாம், நீங்க பார்த்து ஐயா நம்ம விடான்னு கேட்கலாம். ஒருத்த மாலையிட்ட மன்னவங்கிட்ட போய் நம்ம பொண்டாட்டியான்னு கேட்கலாமாடா? மனையான்னு கேட்கலாமா? தப்பு இல்லையா? ஒண்ணும் இல்ல. ஒரு வழியில போறான்னு வச்சேன். அம்மா எனக்கு அம்மா இல்லைன்னா அம்மான்னு கூப்பிட்டுக்கலாம். ஆமா. அம்மா தானே? ஆமாடா. எல்லாம் சொல்லிட்டேன். ஆமா, அம்மான்னு கூப்பிடலாம். அம்மான்னு கூப்பிட்டு பெண்ணா பிறந்தவங்க எல்லாம் நமக்கு தாய்மார்கள். ஆனா பிறந்தவங்க